Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஏன் வீடியோ போடல அப்படினு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்துல பாத்தீங்க அப்படினா நம்ம பிளான்ட்க்கு வந்து தண்ணி விடுறது இந்த மாதிரிப்பட்ட வர்க்ஸ் போயிட்டு இருக்கு. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில், மழையே இல்ல. அதனால ரொம்ப வெயிலா இருக்குங்க பாருங்க. பொதுவா நமக்கு டிசம்பர் மாசத்துல பாத்தீங்க அப்படினா நல்ல மழை இருக்கும். டிசம்பர் ஜான்ல எல்லாம். ஆனா இந்த வாட்டி நமக்கு மழையே இல்ல. ரொம்ப வெயிலானால பிளான்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. நம்ம டெய்லி தண்ணி விடும்படியா தான் இருக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப வீடியோக்கள் எடுக்கிறதுக்குள்ள டைமும் இல்லை, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பாருங்க, நம்ம கார்டன் வர டைம்ல ஏதாவது பூச்சிகள் ஏதாவது கிடக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட டைம்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு பூட்ஸ் இங்க பாருங்க, இதை ஸ்டாலின் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து நம்ம அந்த முட்டு வர, கால் முட்டு வர இருக்கு. இதுவே இந்த பிளான்ட்ஸுக்கு இடையில போற டைம்ல ஏதாவது காலில் இதாயிடக்கூடாது, கடிச்சு விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பெரிய பூட்ஸ் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபாக போயிடலாம். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஃப்ரீயாக நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பிளான்ஸோட கொஞ்சம் அப்டேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிசம்பர் ஜான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த வாட்டி மழையே இல்லை, சுத்தமாக மழையே இல்லை. அதனால பிளான்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ரொம்ப அப்படி ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அது இருந்த மாதிரி அப்படியே இருக்குது. அந்த க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் அப்படியே இருக்காங்க. எப்போ மழை வரும் அப்படின்னு தெரியல. இனி உள்ள மாதங்கள்ல எல்லாம் மழை வருமா வராதா அப்படின்னு தெரியல. பொதுவாகவே இதுக்கு பிறகு நல்ல வெயில் வந்துடும். ஆனால் எங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய அந்த மழை கூட இதுவரையும் இல்லை. நம்ம இன்னும் ஒரு மிளகை பற்றி பார்க்கலாம். இது வந்து எங்கள் இடத்துல சீனி மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. சீனி மிளகு, காந்தாரி மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்க்குறீங்களே, இதோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். நம்ம இந்த இதுலேயே நம்ம எடுத்துடலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து துவையல்னா சம்மந்தி அப்படின்னு எங்கள் இடத்துல சொல்லுவாங்க. இது துவையல், சம்மந்தி, அந்த மாதிரி நிறைய நேமில் இதை சொல்கிறாங்க. ஸோ இது அந்த மாதிரி நம்ம இது பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக மிளகு போடுறதுக்கு இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம காயை போட்டு நம்ம இந்த வத்தல் எல்லாம் நம்ம பொடிக்கிற டைமில் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட அந்த காரத்தன்மை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். நார்மல் மிளகு மாதிரி இருக்காது, இதில் காரத்தன்மை ரொம்ப கூடுதலாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான ஒரு மணத்தோடு இருக்கும். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் உள்ளதான். நம்ம தோட்டத்துக்கு வர டைமில் கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா தேவைப்படுற டைம் நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம காயை போட்டு வச்சுக்கலாம். இல்லாமல் இருந்தால் நம்ம அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேவைக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனால் போதும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம தோட்டத்துக்கு வருவோம். வர டைமில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிடலாம். குற்ற தாவரம் தான். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட மிளகு குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்லின்னு அவனுங்க டேடிமா நெல்லிக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பெரிய நெல்லி மரம் உண்டு தெரியுமா? முன்னாடி வீடியோக்கள் எல்லாம் அடிக்கடி பார்ப்போம். பெரிய நெல்லி மரம், அதில் வந்து நெல்லிக்காய் இருக்குது. அதான் அவனோட டேடிமா பறிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்த செக்ஷன் போய் பிளான்ட்டை பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்குதுக்கா உள்ளாடி? நெல்லிக்காய் நிறைய இருக்குது. இது நம்மளோட அலோகேஷியா ஆல்போ நல்லா வளர்ந்து நிறைய பேபிஸ், எக்கச்சக்கமான பேபிஸ் இருக்கு. ஆனால் நம்ம இப்போ அதை வந்து கட் பண்ணி கூட நம்ம இன்னும் திரும்ப ப்ரொபகேட் பண்ணலாம். திரும்ப இதில் உள்ள பேபிஸை நம்ம எடுக்கணும். அதை வந்து மழை வந்தால் மட்டும்தான் முடியும். மழை இல்லாமல் நம்ம தண்ணி விட்டு கொடுத்து நம்ம எடுக்கிறது வந்து ஃபெயிலியர் தான். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேபிஸ் இருக்குது. இந்த ஒரு பிளான்ட்லேயுமே வந்து எக்கச்சக்கமான பேபிஸ் இருக்குது. மதர் பிளான்ட்டும் இருக்குது உள்ளாடி. பெரிய மதர் பிளான்ட்ஸாக இருக்குது எல்லாமே. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த அலோகேஷியா ஆராவோட லீஃப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நல்ல பெரிய லீஃபாக, நல்ல வேரியேஷன். லீஃபும் திக்காக இருக்குது. இந்த ஆல்போ மாதிரி இல்லை. ஆல்போ லீஃபை விட திக்னஸ் கூடுதலாக இருக்குது. ஆனால் இதில் பேபிஸ் வந்து கொஞ்சமாக தான் வருது. இந்த ஆல்போ மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல. அதனால தானே என்னவோ தெரியலை, இது கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. லீஃபோட ஷேப் வந்து ரொம்ப அழகு. நான் அந்த சைட் போயிட்டு வரேன். பிளான்ட்ஸுக்கு அந்த பக்கம் பார்த்துட்டு வரேன். இது வந்து எஸ்குலேட்டா, ஃபிலோடென்ட்ரான் எஸ்குலேட்டா. ரொம்ப அழகு. ஒவ்வொரு வாட்டி நான் வர டைம்ல பார்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் இதுதான். ரொம்ப ரொம்ப அழகு. கொஞ்சம் அதோட லீஃபோட பேட்டர்ன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நீளமாக நம்ம ஏதோ கட் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட்ல இந்த வெரைட்டி அப்படிதான். ரொம்ப அழகு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க.
லீஃபும் நல்லா திக்காக இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த அளவு திக்னஸ் இல்லை, இப்போ வர வர அது மெச்சோர்ட் ஆக ஆக அந்த லீஃப் வந்து திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ப்ரொபகேட் பண்ண முடியலை. நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்குதுங்க, ப்ரொபகேட் பண்ண முடியலை. ஏற்கனவே நம்ம ப்ரொபகேட் பண்ணி வச்சு ரெடியான பிளான்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ப்ரொபகேட் பண்ணோம், மழை வரட்டும். இது நம்மளோட சிபி ப்ளூ வளர்ந்து ஒரு தேக்கலோடி போயிட்டே இருக்கு, மேலே போயிடுச்சு. தெரியுதா? ரொம்ப பெருசாக இருக்குது சிபி ப்ளூ. ஆனால் நல்ல பிளான்ட் சிபி ப்ளூ. ஃபர்ஸ்ட் லீஃப்லேருந்தே விழுந்த மாதிரியே எனக்கு தெரியல, நான் அது அப்படியே போயிட்டே இருக்க பாருங்கள். இதான் கடைசியாக உள்ள லீஃப், மேலே போயிட்டே இருக்குது. இதுவரை ஒரு லீஃப்மே டேமேஜ் ஆன மாதிரி இல்லை, உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ஒரு லீஃப் கூட டேமேஜ் ஆன மாதிரி இல்லை, மேலே அப்படி நல்லா பெருசாக இருக்குது. இப்போ ஒரு லீஃப் பார்க்குறதுக்கு ஒரு 4 feet கண்டிப்பாக இருக்கும் மேலே உள்ள லீஃப் எல்லாம். அவ்வளோ க்ரோத்தாக சூப்பராக இருக்குது சிபி ப்ளூ. என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க தெரியுமா? இந்த காய் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப வித்தியாசமான ஒரு காயாக இருக்குது. இந்த பிளான் நாங்கள் வாங்கி வச்சு ஒரு 1 year இருக்கும். ஒரு கவரில் தான் வச்சுருந்தோம். இது அப்படியே தான் அதுலேயே தான் இருக்குது. அதில் இந்த ரூட் அப்படியே தரையில் ஃபார்ம் ஆகி ரூட் வந்து அப்படியே மண்ணுக்கு போயிட்டு தரையில் அப்படியே இதாகிட்டு இப்போ என்ன அப்படின்னா பார்க்குற டைமில் இதில் ஒரு காய் வந்திருக்கு. இந்த காய்னா இது ஒரு அம்பழங்காய் அப்படின்னு சொன்னாங்க. அம்பழங்காய் இது வந்து நம்ம பிக்கலெல்லாம் ரெடி பண்ணலாம், நல்ல ஒரு மெடிசனல் பிளான்ட் அந்த மாதிரி சொன்னாங்க. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. ஆக்சுவலாக இது கேரளா மலையாளிஸ் எல்லாம் நல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு இது அம்பழங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம இப்போ பறிக்கலாம். இதை வந்து நம்ம கொண்டு போய் நம்மளும் ஊறுக்காய் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் அம்பழங்க ஊறுக்காய் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஊறுக்காய். இங்கே பார்த்தீங்களா 1 year தான் ஆச்சு, நமக்கு இவ்வளோ காய்கள் வந்திருக்கு. நம்ம அவ்வளோ காயுமே நம்ம பறிச்சுட்டு போகிறோம். ஓகே, இது இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இதில் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1-1.5 கிலோ இருக்கும். இதோட கரெக்டான ப்ரிப்பரேஷன் நமக்கு தெரியாது, நம்ம இனி பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம இதை இனி ஊறுக்காய் போடணும். ஊறுக்காய் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இது வந்து அம்பழங்காய். இதுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்குது அப்படின்னு தெரியல. இதோட லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பார்க்குறீங்கல்ல, இது அம்பழங்காய் இதான். இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த நர்சரியில் கேட்டாலும் மொத்தம் 2 பிளான்ட் தான் இருந்தது. ஒன்று வந்து இந்த காயோடையே இருந்துச்சு. இந்த காயோட இருந்தது வந்து ஏற்கனவே ஒருத்தங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்ட பிளான்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. நம்ம என்ன பார்க்குறோம், இது ரொம்ப சின்ன பிளான்ட்டாக ஒரே ஒரு பிளான்ட் தான் இருந்தது. நாங்கள் அதை கொண்டு வந்து வச்சு கரெக்டாக 1 year தான் ஆகுது. 1 yearலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு காய் வந்திருக்கு. இது வந்து நமக்கு ஊறுக்காய் கொஞ்சம் நிறையவே போடலாம், அந்த அளவு காய் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் நம்ம ஏற்கனவே வீடியோக்களை பார்த்த மாதிரி தான் நிறைய இடங்களில் இந்த மாதிரி இது ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்ப இலை அப்படின்னு எங்கள் இடத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரியாணி எல்லாம் வைக்கிற டைமில், நான்வெஜ்ஜு வெஜ்ஜு குருமாக்கள் வந்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பண்ணுற டைமில் இதை போட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த லீஃபில் இருக்குது. இது வந்து நம்ம தோட்டத்தில் நமக்கு நிறையவே இருக்குது. நம்ம அங்கங்கே வச்சு விட்ருக்கோம். கொஞ்சம் வச்சு விட்டாலே போதும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அப்படியே வளர்ந்துடும். இது பக்கத்தில் வந்தாலே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு மனம் இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, இது இப்போ நான் வந்து இந்த அம்பழங்காய் எடுத்தேன் தெரியுமா, இது நான் என்ன பண்ணுவேன்னா தோட்டத்துக்கு வர டைமில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 5-6 லீஃப் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ 1 வீக்குக்கு நமக்கு அது போதும். கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்படி எடுத்து கொண்டு போயிடலாம். இந்த மாதிரி தான் லீஃப் இருக்கும். ஓகே, எனக்கு இந்த 2 லீஃபே போதும். ஏன்னா நமக்கு ஒரு 4 பேர் 5 பேருக்கு குக் பண்ணுற டைம்லலாம் இதில் ஒரு லீஃபில் ஒரு ½ லீஃப் எல்லாம் போதும். ஓகே, இது ஒரு 1 வீக்காக மேலேயே போகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இந்த 2 லீஃப் தான் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.